ஐயா வணக்கங்க. வணக்கம். ஒரு விஷயம் எனக்கு தெளிவுபடுத்திக்கலான்னு வந்திருக்கிறேங்க. சரி. அதாவது மாந்திரீகத்தின் மூலமாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைச்சி யாரோ ஒரு பையனோட காதல் மூலமாகவோ ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக ஓடி போயிடுது. அந்த பொண்ணை தேடி பெற்றோர்கள் அலையும் போது அந்த பொண்ணு எங்கே இருந்துன்னு தேடி கண்டுபிடிச்சி பெற்றோர்கிட்ட கொண்டாந்து அந்த பிள்ளைய முறைப்படி சேர்த்த முடியுமா? இதுக்கு மாந்திரீகத்தில் சாத்தியப்படுமா? சாத்தியப்படுமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. மாந்திரீகத்தில் ஒரு பொண்ணு அப்பா அம்மா இடத்துல இருந்து அது தவறு செய்து ஒரு பையனோட தவறான முறையில் போய் 2-3 வலையில் அதுக்கு பேர் இருக்குது, கூட்டுவடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது லவ் மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த பொண்ணை திருப்பி கூட்டியாந்து அவங்க வீட்டில் விட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மாந்திரீகத்தில் சாத்தியம் இல்லாமல் வேலை. சாத்தியம் இல்லைங்கிறீங்களா? சாத்தியம் கண்டிப்பாக ஆகாது, எந்த ஒரு மாந்திரவாதியாலையும் ஆகாது. சில பேர் சவால் விட்றாங்க. அது கேரளா போனால் பண்ணிடலாம், குட்டியை விட்டு பண்ணிடலாம், மட்டையை விட்டு பண்ணிடலான்னா உங்ககிட்ட இருக்கிற உன் பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் பொண்ணு ஓடி போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஆதகத்தில் என்கிட்ட வரீங்க, அது நம்மளை அறியாமல் போயிடுச்சுங்கிற ஒரு ஆதகத்தில் அது எப்படியாவது பிடிச்சிடணும். அந்த பையன்கிட்ட எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் பிரிச்சிடணுங்கிற ஒரு ஆதகம் ஒரு ஓடி போயிடுச்சுங்க போது அந்த சூழலில் ஒரு பிள்ளைங்க சரியில்லாமல் பையனோட ஓடிடுங்க, ஒரு பிள்ளைங்க நல்ல பையனோடய போயிருங்க. அது ஏற்றுக்க மாட்டாங்க விட்டாரு. அல்லது ஒரு ஜாதி விட்டு ஜாதி மதம் மாதிரி போயிடுங்க, அது அவங்க மனசு ஏற்றுக்காது. அவ பிரிக்கலாம் அப்படின்னு நிறைய ஓடுவாங்க, நினைக்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா மாந்திரிவாதிங்க இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தவங்கள 100% 3 நாள் வெளில வந்துடும்னா நீ என்ன பண்ணுவ? 50,000 கேட்டாலும் நீ தருவ, எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துடலாம். ஆனால் அது வராதுன்னா நீ பணம் கொடுப்ப? எனக்கு ₹1 கொடுக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். மாந்திரியத்தில் கொண்டாந்து சேர்த்து அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிடுறாங்க. அப்புறமா இல்லைங்க அவங்க கட்டு போட்டாங்க, பிள்ளைய பிடிச்சி மரத்தில் வச்சு கட்டிவிட்டாங்க, அது வராது எப்பயுமே. ஒரு மந்திர கட்டு போட்டாங்க. ஆமாம், மந்திர கட்டு போட்டாங்க, உங்கள் பொண்ணு வராதுங்க, வலுவாக பண்ணிட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனோம், பயந்துட்டு எங்கே பொழிச்சு வந்துடுதோ அப்பா அம்மா வந்துடுறாங்கன்னு அவன் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் இவங்க சொல்கிறது மந்திரக்காரி சொல்கிறது கட்டு போட்டாங்க, உங்கள் பொண்ணு வராது, மந்திரத்தால் கட்டிவிட்டாங்க. பணத்தை வாங்கிக்குவோம்னா வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுத்துருவோம், கொடுத்துட்டு இப்படி சொல்லிவிடுவோம். இதுதான் மறைக்கப்பட்டது. இது உண்மையானதுன்னா நான் சொல்கிற மாதிரி இது ஆகும் இது ஆகாதுன்னு பட்டுன்னு சொல்லிடுவேன். சரி, அப்போ இவங்க பணத்தை திருப்பி கேட்க மாட்டாங்களா? திருப்பி மாந்திரத்தில் போய் கொடுத்துட்டு யார் கேட்குறப்ப ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி கேட்குறியா? அதே மாதிரி இப்போ மருத்துவமனையில் கொண்டு போய் பணத்தை கொடுக்குறீங்க. ஐசிஆரில் வச்சுருக்கிறேன் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்கிறாங்க. 48 மணி நேரம் கழிச்சு செத்து போச்சுன்னு சொல்லும்போது அந்த பணத்தை இது வரைக்கும் 7.5 லட்சம் செலவு போய் கொடுன்னு கேட்பியா? யாருங்க இதுவரைக்கும் கேட்டதில்லை, கேட்டாலும் கொடுக்க போகிறதில்ல. எந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்காங்க? இதுவரைக்கும் யாரும் கொடுக்குறதில்ல. அப்போ மாந்திரத்தில் மட்டும் வாங்கணும், அதுக்குன்னே பிறந்திருக்கான், அவன் எப்படி கொடுப்பான் உனக்கு? கண்டிப்பாக அதே தொழில அதுக்குன்னே பிறந்திருக்கிறான், அதை அவன் எப்படி போய் உனக்கு கொடுப்பான் பணத்தை? ₹50 போனது பிள்ளைங்க போச்சு, பணம் போச்சு. இதுதான் நடைமுறையில் இப்போ நடந்துட்டு இருக்குது. நம்ம ஆகக்கூடி நீங்கள் உங்களுடைய முடிவுப்படி மாந்திரிகத்தால் ஒரு காதல் ஜோடி பிரிக்க முடியாது. கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரே விஷயம், அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 பேர்த்துக்கும் மனசுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மாதம் 6 மாதம் அவங்களுடைய சைக்காலஜி எப்படியோ அந்த பணிகள் அந்த பொண்ணுக்கு ஒன்றே பிடிக்காது, ஒன்றே பையனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் நாள் பழகும் போது தெரியாது, அந்த ஆர்வத்தில் போயிடுவாங்க. பழக பாலும் புளிக்குங்கிற பழக பாலும் புளிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி என்ன ஆகும்னா பழக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கருத்து ஏற்பட்டு அவங்களே பிரிவாங்க. கண்டிப்பாக இதை பண்ண முடியாதுங்க, யாராலையும் பண்ண முடியாது. எந்த ஒரு மந்திரவாதியும் சவால் விட்டு போடலாம். ஒரு பொண்ணை மறைச்சி வச்சுக்கிறான், அந்த பொண்ணை கொண்டாந்து சேர்த்துனாக்கா கண்டிப்பாக கொண்டாந்து சேர்த்த முடியாது. நாங்கள் சொல்கிற மந்திரங்கள் அந்த பொண்ணுக்கு மண்டைக்கு போய் ஏறாது, அந்த பொண்ணு திரும்பி இவங்கிட்டு வராது, அது வேஸ்ட்டு. நாங்கள் கொடுக்கறது இது என்ன வசியம்? வசியம்னா தொடு வசியம். வசியம்ன்றது தொடு வசியம். நாம் கொடுக்குற மைய மேலே தடவினாலோ, நாம் கொடுக்குற பசுந்தலை உள்ளுக்கு கொடுத்தாலோ, நாம் கொடுக்குற எந்திரத்தை நீ வச்சுக்கிட்டாலோ அப்போ தான் அந்த பொண்ணு ஒன்று பேச கேட்கும். கிட்டத்தட்ட இது ஒரு மெடிக்கல் மாதிரி. ஆமாம், இது ஒரு மெடிக்கல் மாதிரி வந்துடுது. 24 நாள் டைமு. அதுக்குள்ளே உங்கள் பொண்ணு மேலே தொட்டாலோ உள்ளுக்கு கொடுத்தினாலோ
நான் சொல்கிறபடி செஞ்சின்னா உன் பொண்ணு 24 40 நாளுக்குள்ளே உன் பொண்ணை கொண்டாந்து சேர்த்துருவேன். ஆனால் போய் அந்த பொண்ணை கிட்ட போகிற வாய்ப்பு இருக்கணும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கணும். தொடணும். நான் கொடுக்குறத உள்ளே கொடுக்கணும். முடிஞ்சால் வாங்க என்கிட்ட, இல்லைனா வராதிங்க. நான் பண்ணிடுறேன்னு சொல்லுவான், ஆனால் சொல்லுக்கு நல்லாயிருக்கும், அது செயலுக்கு சரியாக இருக்காது. இப்போ மூலிகையினால் முடியுங்கிறீங்க. கண்டிப்பாக மூலிகையால் கண்டிப்பாக 100% முடிச்சு கொடுக்குறேன். அந்த சக்தி உண்டு. கண்டிப்பாக நான் 100% முடிச்சு கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுக்குறேன். ஓகேங்க. யாருமே பைசா திருப்பி கொடுக்குறத நான் தரேன். நான் சொன்ன பிரகாரம் செய்ய அப்படின்னா வா. செய்ய முடியாது, என் பொண்ணையே காணும், எங்கே இருக்குதுன்னே தெரியலன்னா நீ செலவு பண்ணிட்டு வராத.